இன்று நாங்கள் சம்மாந்துறை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி எஸ்எம் முஸ்தபா சார், அதேபோல் உபதலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி நசீல், அதேபோல் எங்கள் சங்கத்தின் பொருளாளர் ஷாமிலா மன்சூர், மேலும் சிரேஷ்ட சட்டத்தரணி அருஷ் அவர்களும் எங்களது சகல உறுப்பினர்களும் இன்று இந்த விசேட கூட்டத்தை இன்று ஏற்பாடு செய்துள்ளது காரணம் என்னவென்றால், கடந்த 2026 2/13 அக்கிரிக்கொட கடைத்தொகுதி முன் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் பகல் பொழுதில் துப்பாக்கிச் சூடு மூலம் கொலை செய்யப்பட்டு எரிந்த நிலையில் அவரது கார் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. இது சட்டத்தரணிகளின் தொழிலுக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் சம்மாந்துறை சட்டத்தரணிகள் சங்கம் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் எமது தாய் சங்கமான இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஏற்பாடு செய்துள்ள விசேட கூட்டம் ஒன்றுக்கு எங்களால் சமூகம் அளிக்க முடியாத போதிலும் அங்கு எடுக்கப்படும் சகல முடிவுகளுக்கும் நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் என திடசங்கற்பம் பூண்டு, இந்த சட்டத்தை கையில் எடுத்து இப்படியான அடாவடித்தனம் செய்த குழுக்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை போலீஸ் மா அதிபருக்கு நாங்கள் வேண்டுகோளும் விடுக்கின்றோம். நன்றி. நாங்கள் இதுவரை அறிந்த தகவலின்படி அண்டர்வேல்ட் இரு குழுக்களுக்கு இடையிலான வழக்குகளில் இந்த சட்டத்தரணி தெரிவிப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒருவருக்கு குழுக்குரிய தகவலை மற்ற குழுக்கு வழங்கியதாக அவர்களால் ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் அவர்கள் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று புலன் விசாரணைகள் தெரிவிப்பதாக செய்திகள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். கடந்த காலத்தில் இப்படி உலக தாதாக்களுக்கு ஆஜரான சட்டத்தரணிகளுக்கு அச்சுறுத்தல் மீனவாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். தமிழகத்தில் தற்போது உங்களுக்கு ஏற்படுத்திருக்கிற அந்த அச்சுறுத்தலுக்கு நீங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்க. அதாவது இது சம்பந்தமாக அவசரமான முடிவெடுத்து அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுப்பதற்காகத்தான் இன்று இலங்கை சட்டத்தரணி சங்கத்தில் இன்று அகில இலங்கையில் உள்ள எல்லா சட்டத்தரணிகளும் கூடி விசேடமான முடிவு ஒன்று எடுத்து மகஜர் ஒன்றை கையொழிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இதனை நாங்கள் அனுமதித்தோம் என்றால் இது இலங்கையின் பல பாகங்களுக்கும் பரவி சட்டத்தரணிகளின் தொழில்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக அமைந்து தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எங்களால் ஊகிக்க முடிகின்றது. நிச்சயமாக நாளை நான் நினைக்கின்றேன் இலங்கை பூராக உள்ள நீதிமன்றங்களிலும் இதற்கான கண்டன பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது. எனவே அப்படியான நிகழ்வுகள் நாளை நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சம்பவத்தை சமாதான சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை மீது விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கலாம். இதன் உங்கள் சொல்லிப்படி இது நீதித்துறைக்கான எச்சரிக்கை என்று சொல்லுவதற்கு இல்லை. அண்மையில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றோ கொழும்பில் அது நீதித்துறைக்கு அது நீதிமன்றத்தின் உள் நடைபெற்ற சம்பவம். இது நீதிமன்றத்துக்கு வெளியே நடைபெற்ற சம்பவம் என்பதால் இதனை நீதித்துறையுடன் சம்பந்தப்படுத்தாது சட்டத்தரணிகளின் தொழில் ரீதியான ஒரு தாக்குதல் என்று ஊகிக்கலாம். அடிக்கடி துப்பாக்கி சூட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் சட்டத்தரணிகள் சங்கம் அது சம்பந்தமாக எந்த ஒரு கண்டன அறிக்கையை மேற்கொள்வதில் விடவில்லை. ஆனால் தங்களுடைய சட்டத்தரணி ஒருவருக்கு நடந்தவர் பின்னர் இவ்வாறு ஒரு கண்டனத்தில் ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயத்துக்காக மாற்றம் நீக்க சமூக நாட்டின் பிரச்சனையாக பார்க்கிறோம். இதனை நாங்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்கு அமைவாக இதனை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே கொழும்பில் உள்ள பிரபல நீதிமன்றம் உள்ளிலும் ஒரு போலியாக ஒரு சட்டத்தரணி போல் வந்து ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றதை நாடு அறிந்திருக்கும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு இப்போது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளார். எனவே இப்படியான சம்பவங்களை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்ற காரணத்தினால்
இதனை நாங்கள் மிகவும் பகிரங்கப்படுத்த வேண்டும் என இலங்கை சட்டத்தரணி சங்கத்தின் ஆலோசனையின் பேரில் தான் நாங்கள் இப்படியான கண்டன விடயங்களை இன்றிலிருந்து மிகவும் மும்முரமாக ஆரம்பிக்க உள்ளோம். அந்த முடிவுகள் தாய் சங்கத்தின் கூட்டத்தின் பின் இன்று 3 மணிக்கு பிற்பாடுதான் எடுக்கப்படும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.